இயக்குனர் சங்கர் அவருடைய மூத்த மகளான ஐஸ்வர்யாவுடைய இரண்டாவது திருமணம் இன்று சென்னையில் கோலாகலமாக நடைபெற்றது. இந்த ஒரு திருமண விழாவில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டார். தமிழ் சினிமாவில் பல்வேறு பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்தவர் தான் இயக்குனர் சங்கர். அவருடைய இயக்கத்தில் தற்பொழுது பிரம்மாண்டமாக படங்கள் தயாராகி வருது. அதில் ஒன்று தான் இந்தியன் 2. கமலஹாசன் ஹீரோவாக நடித்துள்ள இப்படம் வருகின்ற ஜூன் மாதம் திரைக்கும் வர இருக்கு. மற்றொரு பக்கம் கேம் சேஞ்சர் தெலுங்கு நடிகர் ராம் சரண் ஹீரோவாக நடிக்கக்கூடிய இப்படத்தில் கியாரா அத்வானி கதாநாயகியாகவும் நடிக்கிறாங்க. இந்த படமும் இந்த ஆண்டு திரைக்கு வர உள்ளது. இப்படி செம பிஸியான இயக்குனராக வலம் வரக்கூடிய சங்கர் இந்த பிஸி ஸ்கெடியூலுக்கு மத்தியில் தன்னுடைய மகளின் இரண்டாவது திருமணத்தை ஜாம் என நடத்தி முடித்திருக்கிறார். சங்கருடைய மூத்த மகள் ஐஸ்வர்யா சங்கருக்கும் தருண் கார்த்திகேயனுக்கும் சென்னையில் இன்று திருமணமும் நடைபெற்றிருக்கு. இந்த திருமணத்தில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் உடன் வந்து கலந்து கொண்டாரு. அது மட்டுமல்லாமல் ஐஸ்வர்யா சங்கருக்கு இது இரண்டாவது திருமணமாகும். இதற்கு முன்னர் தொழிலதிபரின் மகனும் கிரிக்கெட் வீரருமான ரோஹித் என்பவரை கடந்த 2021ஆம் ஆண்டு திருமணமும் செய்து கொண்டாங்க. ஆனால் திருமணமான சில மாதங்களிலே இருவரும் சில பிரச்சனைகளாலும் பிரிந்து விட்டாங்க. பின்னர் ரோஹித்துடன் விவாகரத்து பெற்று பிரிந்த ஐஸ்வர்யா தற்பொழுது தருண் கார்த்திகேயன் என்பவரை இரண்டாவதாக திருமணமும் செய்து கொண்டார். தருண் கார்த்திகேயன் இயக்குனர் சங்கரிடமே உதவி இயக்குனராக பணியாற்றியவர் ஆவார். சங்கரின் மருமகன் விரைவில் இயக்குனராக அறிமுகமாக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. தருண் கார்த்திகேயன் இயக்குனராக மட்டுமின்றி பாடகர், படத்தொகுப்பாளர், பாடலாசிரியர் என பன்முக திறமை கொண்டவராகவும் விளங்கி வருகிறார். தமிழ் சினிமாவில் விரைவில் தருண் கார்த்திகேயன் வெளிச்சத்துக்கு வந்து அடுத்த அட்லியாகவும் உருவெடுக்க வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. தற்பொழுது இவர்களுக்கு நிறைய பேர் தொடர்ந்து வாழ்த்துக்களும் தெரிவித்து வருகின்றனர். உங்களுடைய வாழ்த்துக்களையும் நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. என்ன கேக்குற நீ? ஜிஎஸ்டி வந்து கேக்குறாங்க கேட்க சொன்னாங்களா? நீ ஜிஎஸ்டி கேக்குறீங்களா? நான் டீடைலா எடுத்துறேன். நீங்க வந்து பேசுறது அநாகரிகம். பகட்ட பேத்து போட வேண்டாம். எப்படி நீங்க பேசலாம்? அண்ணா நீ வெளிய வா. எப்படி என்ன எடுக்காதீங்க. பாருங்க, என்ன அடிக்கிறாங்க பிஜேபி காரங்க. இங்க ஆத்துப்பாளையம் பகுதியில இங்க வந்து ஜிஎஸ்டி பத்தி கேட்டேன்னு சொல்லி என்னை கை வைக்கிறாங்க. இங்க பாருங்க, நீங்க பாருங்க. இது வந்து அண்ணா நான் மறுச்சனா இங்க பாருங்க, ஆத்துப்பாளையம் பகுதியில வீடியோ எடுக்க கூடாது. அது தவறு. நீங்க எடுத்தீங்க. யார் எடுத்தாங்க? என்ன கேக்குற நீ? ஜிஎஸ்டி வந்து கேட்க சொன்னாங்களா? நீ ஜிஎஸ்டி கேக்குறீங்களா? நான் டீடைலா எடுத்துறேன். நீங்க வந்து பேசுறது அநாகரிகம். பகட்ட பேத்து போட வேண்டாம். எப்படி நீங்க பேசலாம்? அண்ணா நீ வெளிய வா. எப்படி என்ன எடுக்காதீங்க. பாருங்க, என்ன அடிக்கிறாங்க பிஜேபி காரங்க. இங்க ஆத்துப்பாளையம் பகுதியில இங்க வந்து ஜிஎஸ்டி பத்தி கேட்டேன்னு சொல்லி என்னை கை வைக்கிறாங்க. இங்க பாருங்க, நீங்க பாருங்க. இது வந்து அண்ணா நான் மறுச்சனா இங்க பாருங்க, ஆத்துப்பாளையம் பகுதியில வீடியோ எடுக்க கூடாது. அது தவறு. நீங்க எடுத்தீங்க. யார் எடுத்தாங்க? என்ன